காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். பிரைஸ் தி லார்ட். இந்த மத்தியான வேளையில் ஆண்டோடைய பாதத்தில் அமரத்தக்கதாக, ஆண்டோடைய வசனங்களை பற்றி தியானிக்கத்தக்கதாக ஒரு சின்ன நேரத்தை நாம் ஆண்டோடைய பாதத்தில் ஒதுக்கத்தக்கதாக ஆண்டோடைய பெரிய ஒரு சிலாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார் அல்லவோ. இந்த நேரத்தில் எத்தனையோ பேர் கஷ்டத்தின் மத்தியிலும், கண்ணீரின் மத்தியிலும், வியாதிகளிலும், ஆஸ்பத்திரியிலும், தெருவோரங்களிலும் படுத்து கொண்டிருக்கும் போது நம்ம எவ்வளோ அழகாக இந்த உலகத்திலே எவ்வளவு ஆச்சரியமாக நடத்தி வருகிறாரே. அவர் அன்பை நினைத்து பார்க்கும் போது அந்த அன்புக்கு நம்ம தகுதியாக ஆண்டவரே எங்களை நேசிக்கிறீரே என்று அவரை ஒரு நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து பார்த்து அவரை ஸ்தோத்திரிப்போமா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற MMJ குரூப் மூலமாக, அந்த ஹெவன் டிவி மூலமாக எத்தனையோ பேர்கள் வீட்டில் இருந்து கேட்டுக்கொண்டே இருப்போம், டிவி மூலமாக கேட்டுக்கொண்டிருப்போம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் ஆண்டோடைய பாதத்தை முகத்தையே பார்ப்போமா. அவருடைய வானம் முது சிங்காசனம் சுவாமி, பூமி முது பாதப்படியப்பா. அந்த பாதத்தில் நாங்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறோம் சுவாமி. உம்முடைய முகத்தையே பார்க்குறோம்ப்பா, உம்முடைய முகத்தையே பார்க்குறோம் ராஜா, உடைய முகத்தையே பார்க்கிறோம் சுவாமி. நீ சொல்லி போன காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்றுவோம் என்று அப்பாவின் பாதப்படியில் அமருவோமா. ஆண்டவரே, உம்முடைய அழகான கண்கள் உங்களை பார்த்ததாலே சுவாமி முடிந்ததென்று நினைத்த நாங்கள் இன்று உயிரோடு வாழ்கிறோமே அப்பா. எங்களை பார்த்து கொண்டிருக்கிற தகப்பனே, ஒவ்வொரு நாளும் புது புது கிருபைகளினாலே புது புது காரியங்களை தந்து புது புது அதிசயமான பாதைகளை எங்களை நடத்தி வருகிறீரப்பா. அந்த அன்புக்கு நாங்கள் தகுதியே இல்லைப்பா. அப்பா, காலை எழும்பினா ராத்திரிக்குள்ள சுவாமி நாங்கள் நினைத்திராத, நாங்கள் யோசிக்காத காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்து சுவாமி, நீர் அதிசயமானவர், நீ அற்புதமானவர், நீ வல்லமை உள்ளவர், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று நாங்கள் சொல்லத்தக்கதாக சுவாமி எங்களை வழி நடத்தி வருகிறீரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இருதயத்தின் ஆழங்களிலிருந்து அப்பாவுக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பனே. ராஜா, இந்த மத்தியான வேளை அப்பா, எவ்வளவு அப்பா சந்தி மத்தியான வேளையில் நாம் முறையிடுவேன் என்று சொன்ன வசனத்தை போல எப்போது ஜெபிக்கிற ஒரு யோசுவாவை போல, எப்போது அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற பிள்ளைகளாக, தாவீதை போல, தானியேலை போல 3 வேளை ஜெபிக்கிற பிள்ளைகளாக எங்களை எடுத்து நீ பிரயோஜனப்படுத்து சுவாமி. அப்பா, ஜெபிக்கும் போது அப்பாவோடு நாங்கள் பேச முடியுமே. வசனத்தை வாசிக்கும் போது எங்கள் அப்பா எங்களோடு பேசுவீரே சுவாமி. எவ்வளோ ஆச்சரியமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நீ தந்திருக்கிறீரப்பா. நாங்கள் எங்கு ஓட வேண்டாம் அப்பா. அப்பா, எங்களோடு கூட இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் 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 ராஜா. ராஜாவின் கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் சுவாமி. அப்பா, அந்த நேரத்தில் நீர் பேசணும்ப்பா. எங்களுக்கு வேண்டிய காரியங்களை நீர் எங்களுக்கு சொல்லித்தரணும்ப்பா. அப்பா, நாங்கள் தளர்ந்து போகிற நேரங்களில் அப்பா நீர் எங்கள் கையை பிடித்து கொள்ளணும் சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் கண்ணீர் விடுகிற நேரங்களில் கண்ணீரை துடைக்கிற தகப்பன் சுவாமி. அப்பா, நாங்கள் தடுமாறுகிற வேளையில் எங்கள் தடுமாற்றலை மாற்றுகிற தகப்பன் சுவாமி. அப்பா, என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியாத நேரங்களிலே சுவாமி நீர் எங்களுக்கு சொல்லி தருகிற தகப்பன் சுவாமி. நீர் எவ்வளோ பெரியவரப்பா, எவ்வளோ பெரியவர் சுவாமி. நீர் எவ்வளோ பெரியவரப்பா. அப்பாவின் பாதப்படியில் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. எங்களை ஒப்படைக்கிறோம்ப்பா, எங்களை ஒப்படைக்கிறோம் சுவாமி. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும்ப்பா, மகிமைப்படட்டும் சுவாமி. ராஜாவின் பரிசுத்த கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் ராஜா. அப்பா, அந்த நேரத்தில் எங்களோடு பேசும், நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும்ப்பா, நீர் பேசும் சுவாமி. அப்பாவின் பரிசுத்த கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். பாவங்குற்றங்கள் எல்லாவற்றையும் இந்த ஊழியத்தை மென்மேலும் ஆசீர்வதிப்பா. அப்பா, அந்த மேத்யூ பிரதரை ஆசீர்வதிப்பா. அவர் செய்கிற ஊழியங்களை எல்லாம் ஆசீர்வதியும். எத்தனையோ அநாதைகளுக்குப்பா, எத்தனையோ ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு சுவாமி அப்பா
ஆகாரத்தினாலும் எல்லாவற்றினாலும் சுவாமி போஷிக்கிற ஒரு ஸ்தாபனமாக அதை வளர்த்து கொண்டு வருகிறீர் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. இது மென்மேலும் வளர்ந்து இன்னும் அநேக மக்களுக்கு பிரயோஜனமான ஒரு ஸ்தாபனமாக நீ மாற்றப் போறதுக்காக ஸ்தோத்திரம். என் அப்பன் கூட இருக்கிறார் என்பதை அநேக மக்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக சுவாமி அப்பா அந்த ஆர்கனைசேஷனை வளர்த்து கொண்டிருக்கிறபடியாக ஸ்தோத்திரம் 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 அப்பனே. அப்பா நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி நன்றி நன்றிப்பா அப்பா. அவன் கருத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் சுவாமி அப்பா. எங்களோடு பேசும்ப்பா பேசும்பனே. நன்றி தகப்பனே நன்றி. இந்த நேரத்தில் நான் ஒரு வார்த்தை ஆண்டவரோட ஐக்கியம் என்பதை பற்றி நாம் சிறிது நேரம் சிந்திப்போமா. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. 1 யோவான் 1:3 நாம் பார்க்கும்போது எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது என்பதை சிறிது நேரம் சிந்திப்போமா. ஆண்டவரே எங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது, எப்படிப்பட்ட மனுஷனோடு இருக்கிறது? பொல்லாத வழியில் நிற்காக கூட பரியாச மத்தியில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்கல்ல ஆண்டவர். நீர் எங்களுக்கு சொல்லி தந்தது என்ன சுவாமி? பொல்லாத மனுஷனோடு நம்ம பேசக்கூட ஆண்டவர் விரும்பாத தகப்பனாக இருக்கிறார் அப்பா. எங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி ராஜா எங்களுக்கு சொல்லித்தாரும் கர்த்தாவே என்று நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்போமா. இந்த நேரத்தில் அதன் முன்பாக எங்களுக்காக அந்த கெத்செமனே தோட்டத்தில் எவ்வளவு பாடுகளை அனுபவித்தி சுவாமி அப்பா எல்லாம் எங்களுக்காக அப்பா என்று அந்த நேரத்தில் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோமா. பாரி கெத்செமனே பூங்காவில நீசரையே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. அப்பாயி பாத்திரமே நீங்கும் சித்தமானா அப்பாயி பாத்திரமே நீக்கும் சித்தமானா எப்படியும் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேனே. பாரி கெத்செமனே பூங்காவில நீசரையே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. என்னையும் தம்மை போல மாற்றும் இம்மானேசத்தா என்னையும் தம்மை போல மாற்றும் தம் நேசத்தா. எண்ணி எண்ணி உள்ளம் காணிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவே. எண்ணி எண்ணி உள்ளம் காணிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவே. பாரி கெத்செமனே பூங்காவில நீசரையே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. பாவி எனக்காய் பாவி நமக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திருதே என்று அழகான பாடல்கள். இன்னும் அப்பா நமக்காக பிதாவின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற தகப்பனுக்கா எப்போது நம்ம ஆராதிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் அவரோடு உள்ள ஐக்கியத்தை பற்றி சிறிது நேரம் நாம் சிந்திப்போமா. கர்த்தர் இந்த நேரத்தில் எங்களுடைய ஐக்கியம் நாம் கர்த்தரோடு ஐக்கியம் கொள்ளவே இந்த உலகத்திலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எந்த ஆண்டவர் எந்த மிருகத்தோடு பறவைகளோடு ஓடி போகவில்லை. ஆண்டவர் விரும்பினது அந்த ஆதாம ஏவாளை உண்டாக்கின பின்பு அந்த குளிர்ச்சியான பகல்வேளையில் அவரோடு பேசுவதற்காக ஐக்கியம் கொள்வதற்காகவே ஓடி வந்தார். ஆனால் முதல் பாவமே அந்த கீழ்ப்படியாத பாவமே அவரை முகத்தை விட்டு அவனை தூர ஓட பண்ணிட்டு நினைத்து பார்க்கும்போது ஆண்டவரே நீங்கள் செடி அப்பா நாங்கள் கொடிகள் அப்பா. ஒருவன் அழகாக வசனத்திலே யோவான் 15:5 வாசிக்கும், நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும்
நான் அவனிலும் நிலைத்திருந்தான் அவள் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று அழகாக சொல்லியிருக்காரு. நாம் அவரோடு உள்ள ஐக்கியத்தை நாம் வைத்துக்கொள்ளும் போது நாம் அநேக கனிகளை கொடுக்க வல்லமை உள்ள மக்களாக ஆண்டவர் மாற்றுவார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமே இல்லை. அநேக கனிகளை நாம் கொடுக்க முடியும். எப்படியாவது எந்த வழியிலாவது நம்ம ஆண்டவருக்கு பிரயோஜனமான கனிகளை கொடுக்க முடியும். நம்ம ஆண்டவர் சொல்கிறது விரும்புகிறது ஆண்டவர் நான் அவர் எப்போனாலும் அவரோடு நம்ம இணைந்திருக்க ஆண்டவர் விரும்புகிற தகப்பனாக இருக்கிறார். நம்ம ஆண்டவரோடு உள்ள தொடர்பிலும் ஐக்கியத்திலும் ஆண்டவரோடு உள்ள தொடர்பில் ஒரு சின்ன தப்பு ஒரு சிறு துருவம் உண்டாயிட்டா கூட ஆண்டவர் அவ்வளோ ஐக்கியத்தை ஆண்டவர் நம்ம விட்டு மாற்றிடுவார். நம்முடைய முகம் ஆண்டவருடைய முகம் நம்மோடு மறைக்கப்பட்டு போகும். ஆண்டவர் விரும்புகிறது சுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் விரும்புகிற தகப்பனாக இருக்கிறார். பாவ எண்ணங்கள் பாவ சுவாபங்கள் சோர்வுகள் கூட நம்ம ஐக்கியத்தை ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை மாறிப்போ செய்யும் என்பதற்கு நிறைய வார்த்தைகள் மூலம் வாசிக்கலாம். உங்கள் அக்கிரமங்களே உங்கள் பாவங்களே பெருவேனைகளையும் தடைகளையும் உண்டாக்குகின்ற என்று ஏசாயா 59 அதிகாரத்தில் 59 நம்முடைய பாவங்கள் நம்முடைய சுவாப எண்ணங்களே ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை நாம் பிரித்து போடுகிறது. இந்த ஐக்கியத்தை கெடுக்கும் பாவ சுவாபங்களை தகர்த்தெறிய நாம் என்ன போராயுதங்களை ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா, நம்ம நினைப்போம் நமக்கு ரொம்ப கோபம் வருது அப்படின்னு நினைப்போம். எப்பவுமே கோபம் வருது, இல்லாட்டி எப்பவுமே எரிச்சல் வருது, எல்லாட்டையும் ஒரு பொறாமை வருது. அந்த நேரத்தில் நாம் நினைக்க வேண்டியது, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் என்னை பரிசுத்தமாக்கும்ப்பா, உடைய இரத்தத்தினால் என்னை பரிசுத்தமாக்கும். நமக்கு ஆண்டவரத்தை கேட்கணும். நமக்கு வர்ற எந்த அந்த கொள்ளாத குணங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது, அந்த பாவ எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது, இயேசுப்பா இயேசுவின் நாமம் மட்டுமே ஜெயிக்கும்ப்பா. இயேசுவின் நாமம் என்று எப்போது நாம் சொல்லும்போது ஆண்டவர் எப்பவும் ஆவியானவரை நம் துணையாக கொண்டு இருக்கும் போது எப்படிப்பட்ட பாவமான வாழ்க்கை பாவ எண்ணங்களையும் நம் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட முடியும் என்பதற்கு அநேக வேத வாக்கியங்களை நான் வாசிக்க முடியும். ஆனால் வசனத்தில் நான் வாசிக்கும்போது, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். சங்கீதம் 139 23 24 சங்கீதக்காரர் சொல்கிறாரு, நித்திய வழியில் என்னை நடத்துவதற்காக என்னிடத்தில் என்ன பாவம் இருக்குனாலும் ஆராய்ந்து எனக்கு சொல்லித்தாரோன்னு கேட்குறது போல் நம்ம ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை தடுக்கிற எந்த பாவமாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது ஆண்டவர் அவரை மாற்ற வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவர்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். யாரோ அவரோட ஐக்கியத்தை வைக்க முடியுமானா இதயத்தில் சுத்தம் உள்ளவங்க மட்டும்தான் ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை வைத்து கொள்ள முடியும். மற்றவங்க என்ன வைந்தாலும், எப்படிப்பட்ட பாஸ்டர்ஸாக இருக்கலாம், எப்படிப்பட்ட தலைவர்களாக இருக்கலாம், இருதயத்தில் சுத்தமுள்ள மனதை வைத்திருந்தால் மட்டும்தான் தேவனை தரிசிக்க முடியும் என்பதற்கு எத்தனையோ வசனங்கள் வாசிக்க முடியும். இந்த நேரத்தில் நாம் நமக்கு இருக்க வேண்டிய சில ஐக்கியங்களை பற்றி நாம் தியானிப்போமா? தேவனோடு கூட உள்ள ஐக்கியம் எப்படிப்பட்ட ஐக்கியம்? நாம் எப்படி நேரம் இருக்கணும்னா, எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிற 1 யோவான் 1:3 நம்முடைய ஐக்கியம் எப்போது நம்ம நினைக்கணும், ஆண்டவரே எங்களுடைய ஐக்கியம் எங்களுடைய ஆசை எங்களுடைய எல்லாமே அப்பாவோடைய மட்டும் இருக்கணும் நம்ம நினைக்கணும். அப்படி நினச்சி மட்டும் போதாது, அந்த நினைக்கணும்னா அதே மாதிரி செயல்படுத்த வேண்டும். நம்முடைய ஜெப நேரம் தேவனோடு உள்ள ஐக்கியம் கொள்ளுகிற நேரம், நம்முடைய துதியின் நேரம், அவருடைய பிரசன்னை இறங்கி வருகிற நேரம், ஜெபிக்க நம்முடைய முகங்கள் எல்லாம் பிரகாசமடையும். நம்ம ஆண்டவரோடு அந்த பிரசன்னை இறங்கி வருகிற நேரம், துதிக்கிற நேரம், ஆண்டவரை எப்போது துதிக்கணும். நடந்து போயிருந்தாலும், படுத்து கொண்டிருந்தாலும், வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவருடைய துதியை எப்போது நம் வாயில் இருக்கும்போது, காரில் ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கும்போது அவருடைய துதி நம் வாயில் இருக்கும்போது ஆண்டவருடைய பிரசன்னை நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துக்க வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். யோசுவா ஒவ்வொரு நாள் அதிகாலையில் எழுந்து ஜெபிச்சார் நம்ம வாசிக்கிறோம். அதுபோல் நம்ம வாசிக்கும் போது தாவீது ராஜா இருந்தபோது 3 முறை ஜெபித்தார் என்று வாசிக்கிறோம். தானியேல் 3 முறை ஜெபித்தார் என்று வாசிக்கிறோம். தேவனுக்கும் நமக்கு உள்ள ஐக்கியம் எப்போதும் நல்ல உறுதியாக இருக்கும். எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி கொண்டே இருக்கணும். காரில் போயிட்டு கொண்டிருக்கலாம், பைக்கில் போகலாம். அந்த நேரத்தில் தப்பான பாடல்களை கேட்கவும், தப்பான வசனத்தை கேட்கவும், தப்பான டிவி பார்த்துக்கொண்டு மொபைல் பார்த்துக்கொண்டு செல்லும் போது ஆண்டோடைய பிரசன்னம் நம்மை விட்டு போய்விடும். ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை எப்போது நாம் பலப்படுத்தி கொண்டே செல்ல வேண்டும். அது மட்டும் இல்லை, வேத வாசிப்போம். அடுத்தது ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை பலப்படுத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. வேதத்தில் நம் ஆண்டவருடைய குரலை கேட்குறோன்னா, நாம் நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும். அழகாக சொல்லியிருக்காரு, நம்ம நடக்கும்போது நீ எப்படி செல்லணும், எப்படி போகணும். எங்கள் காலேஜில் எத்தனையோ ப்ராப்ளம், எத்தனையோ காரியங்கள் நடக்கும். நான் நினைப்பேன், அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு சாப்பல் கட்டினாங்க,
இருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த சேப்பல் கட்டி முடித்த பிறகு காலேஜில், ஆண்டவரே இந்த சேப்பலை எப்படி நாங்கள் உபயோகிக்க போகிறோன்னு எனக்கு தெரியலேன்னு கேட்டபோது, ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, ஒரு பிடி முடித்த ஒரு பாஸ்ரமா நாங்கள் இந்த அந்த பக்கத்திலே வர்றாங்க, அந்த இடத்துல தங்க வர்றாங்க. அவங்க இந்த இடத்துக்கு வந்து அவங்கள நான் பார்க்க முடிந்தது. அவங்க எனக்கு இந்த சாப்பிள்னா அவருக்கு வாரேன்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுவார். அவரை தூதனை அனுப்பி நமக்கு சரியாக்கி தருவார். அந்த இடத்துல யார் வரணும், யார் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும், ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுவார். இது எப்படி ஆயிடுச்சு நம்ம ஆச்சரியப்படுவோம். ஒவ்வொரு காரியமும் எப்படி இந்த பர்மிஷன் கிடைக்குன்னா அது எப்படி நடக்கும் எங்களுக்கே தெரியாது. ஆண்டவர் நடத்துவார். நம்ம எப்போது ஜெபித்து கொண்டு துதித்து கொண்டிருக்கும் போது அவருடைய வசனங்கள் நமக்கு நடக்கும்போது அது படுக்கும்போது உன்னை காப்பாற்றும். நீ விழிக்கும்போது அது உன்னோடு சம்பாஷிக்கும். நீ விழிக்கும்போது எழும்பினா கூட அது உன்னோட பேசிக்கொண்டே இருக்கும். எப்படி பேசிக்கொண்டு இருக்கும்னா, நீ என்ன செய்யணும்னு சொல்லி தந்து கொண்டே இருக்கும். ஜார்ஜ் முல்லர்னு ஒரு பெரிய பரிசுத்தவான், அவர் முழங்காலில் நின்றுதே இந்த பைபிளை வாசிப்பார். நம்ம எப்போதும் ஆண்டவருடைய வசனங்களை வாசிக்கும் போது நம்ம யாரும் அந்த இடத்துல வரக்கூடாது. ஆண்டவரோடு மட்டும் அந்த தொடர்பை நம்ம ஏற்படுத்தி கொண்டே ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்கும் போது ஆண்டவர் நமக்கு வழிகாட்டி எல்லாம் சொல்லி தருவார் என்பதற்கு 2 வயத வாசிப்பும் ஜெபம் ஒரு பறவையினுடைய 2 சிறகு போல. ஒரு சிறகு ஒழிந்து போனால் கூட அந்த பேர்டால் பறக்க முடியாது. அந்த 2 பழக்கத்தை நாம் பழக்கி கொண்ட போது ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் நமக்கு மென்மேலும் வளரும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. அடுத்து மக்களோடு உள்ள ஐக்கியம். நாம் நினைப்போம் தெய்வ பக்தி என்பது நம்ம தூய்மையாக காத்துக்கொள்ள என்பது தன்னை தூய்மையாக காத்துக்கொள்வதாகும். யாக்கோபு 1:27 நம்ம வாசிக்கிறோம். நமக்கு அது எப்படி நம்ம நினைப்போம், நம்ம தனியாக போகணும்னு கிடையாது, அல்லது எங்கேயாவது ஒரு சன்னியாசம் போகணும்னு கிடையாது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று வாசிக்கிறோம். அதே நேரம் ஆபிரகாம் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறான்னு சொல்லும். நோவா தேவனோடு சஞ்சரித்தார் நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்படுறார். இங்கே எல்லாம் குடும்பத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் அந்த குடும்ப வாழ்க்கை கூட ஆண்டவரோடு இணைந்து அவங்க வாழும்போது ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவரால் நமக்கு வாழ முடியும். நம்ம எப்போதும் நம்ம குடும்பமாக ஜெபிக்கிற போது, குடும்ப பிரேயர் நடத்தும் போது, நம்ம குடும்பமாக சேர்ந்து அவரை மகிமைப்படுத்தும் போது, அவருடைய பாடலை பாடும்போது ஆண்டவரோடு நம்மளை ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும். பண ஆசை சிலருக்கு நம்ம நினைப்போம், நம்ம பண ஆசை சிலருக்கு எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது நம்ம வசிக்கிற போல அந்த யூதாஸ் காரியத்தை எத்தனையோ பேர் பார்க்கலாம். அந்த பைபிளில் எத்தனையோ வசனங்களை பார்க்கலாம். அந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். அந்த கொஞ்சம் போல ஒரு சின்ன வெள்ளிக்காசுக்காக ஒரு பெரிய மனிதனை இந்த உலகத்துக்கே வந்த தகப்பனை காட்டி கொடுத்துட்றாங்கல்ல. நம்ம நினைக்கிறோம் எத்தனையோ பேர் ஒரு பண ஆசையினால் குடும்பங்கள் 2ஆக பிளப்படுது. பண ஆசையினால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுடைய ரிலேஷன்ஷிப் கட் ஆகுது. பண ஆசையினால் ஃப்ரெண்ட்ஷிப்போட ரிலேஷன்ஷிப்பு கட் ஆகுது. ஆண்டவர் அதை இதெல்லாம் ஆண்டவர் விரும்பாத தகப்பன், விட்டு கொடுக்குறது ஆண்டவர் விரும்புகிற தகப்பன். அந்த ஈசாக்கு எத்தனையோ துறவுகளை வெட்டி போகும்போது அந்த ஒன்றை விட்டு கொடுத்து அடுத்த துறவை வெட்ட போகிறா. ஆண்டவர் விட்டு கொடுக்குற அந்த கேரக்டர் ரொம்ப விரும்புகிற தகப்பனாக இருக்கிறார். நம்ம அதுபோல் நம்ம கொஞ்சத்தில் கூட உண்மையாக இருந்த ஆண்டவர் நம்மளை அநேகத்து மேலே அதிகாரியை வைப்பார் என்பதற்கு அநேக வசனங்களை நம்ம வாசிக்க முடியும். யோசேப்பு அந்த கொஞ்சத்தில் உண்மையாக ஆண்டவர் அதை அவனுடைய காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கும்போது அவனை பெரிய ஒரு அதிபதியாக ஆண்டவர் மாற்றினார் பார்க்கலாமே. அதுபோல் மோசேயும் தேவனுடைய வீட்டில் எப்போது உண்மை உள்ளவராக இருந்தார். அதுபோல் ஆண்டவர் விரும்புவது உண்மை உள்ள வாழ்க்கை. அப்போது ஆண்டவருடைய கூட உள்ள ஐக்கியம் நமக்கு எப்போதும் இருக்கும். எப்போதும் அதுபோல் உபதேசத்தில் வேறுபாடுகள்னு சொல்லி, நீ பெரியவங்க, நாங்கள் பெரியவங்க, நீ கேபாவை சார்ந்தவன், நீ அப்பல்லோவை சார்ந்தவன், நீ கிறிஸ்துவை சார்ந்தவன், நான் அப்படின்னு சொல்லி, நான் பவுலை சார்ந்தவன் சொல்லி ஒரு பெரிய இந்த டினாமினேஷன் மாறி ப்ராப்ளம்ஸ். உனக்கு நீதுக்கு ரைட், நீ போகிற ரைட் அதை தான் ரைட்டு, நீ சொல்கிறதான் ரைட்டுன்னு சொல்லி அந்த தப்பான உபதேசங்கள்னால, சின்ன வித்தியாசத்தினால நாம் ஆண்டவரை ஒரு நாள் அவரோடு கூட உள்ள ஐக்கியத்தை நாம் வேறுபடுத்தவே கூடாது. ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் ஆண்டவர் விரும்புகிறது. அவர் எந்த வழியிலாவது அவரை நாம் ஆராதிக்கணும். ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தேவன் அல்ல. நம்ம முழங்கால் படியிட்டு ஆண்டவரோடு நம்முடைய ஐக்கியத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளும் போது, நீ கேபாவை சார்ந்தவனாலும், நீ அப்போஸ்தல சபையை சேர்ந்தாலும், நீர் நீ சிஎஸ்ஐ சபையானாலும், நீ கத்தோலிக்க சபை என்று அவர் பார்ப்பதே இல்லை. என்னோடு உள்ள ஐக்கியம் என்ன என்பதை மட்டும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு நமக்கு என்ன தொடர்பு, நாம் அவரோடு எப்படி தொடர்பு வைத்துக் கொள்கிறோம் என்பதை ஆண்டவர் நோக்கி கொண்டே இருக்கிறார். அந்த பாவமறியாத சுத்த கண்ணர் நாம் எப்போது அவரோடு மட்டும் அந்த தொடர்பை வைத்துக் கொள்ளும் போது ஆண்டவர் நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் அவர் நம்மோடு கூட நம்ம வழி நடத்த வல்லவராய்
தகப்பனாக இருக்கிறார். அதுபோல் நம்ம நினைப்போம் பொறாமை, நம்ம ஒரு நாளும் அந்த பொறாமையான காரியங்களை நினைக்கவே கூடாது. ஒரு சர்ச் உண்ட பெரிய சர்ச் ஆயிடுச்சுன்னா பக்கத்தில் உள்ள சர்ச்சுக்கு பொறாமை வருது. ஒரு பாஸ்டர் நல்லா மெசேஜ் கொடுக்குறாருன்னா பக்கத்தில் உள்ளவனுக்கு பொறாமை வருது. பக்கத்தில் உள்ள பெரிய ஃபேமிலி ஆகிட்டுன்னா அந்த பொறாமை வருது. ஆண்டவர் பொறாமையில் விரும்பாத தகப்பனாக இருக்கிறார். ஒரு நாளும் ஆண்டவர் அப்படிப்பட்ட உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது. பொறாமை என்றால் அதுக்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? நீதிமொழிகள் 27:4 ஆண்டவர் சொல்கிறார். இந்த பொறாமையில் சகோதரருக்கு இடையில கூட உடைந்து அந்த ஐக்கியம் உடைந்து காணப்படுகிறது. பொறாமைக்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? நீதிமொழிகள் 27:4. நமக்கு ஒரு நாள் அந்த மாதிரிப்பட்ட கேரக்டர் இருந்தால் கூட ஆண்டவர் இதெல்லாம் என்ன எடுத்து மாற்றி போடுவோன்னு நம்ம கேட்கும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி போட வல்லமையுள்ள தகப்பனாக இருக்கிறார். அதுபோல் நாம் ஒருவருக்கு ஒரு அக்கறை கொள்கிறவர்களாக காணப்படணும். ஒருவர் வாழ்க்கையில் கஷ்டம் வருதுன்னா அவளுக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாக, ஒரு வாழ்க்கையில் ஒரு பண கஷ்டம் இருந்தால் அவளுக்காக நம்ம உதவுவர்களாக, ஒரு வாழ்க்கையில் அநேக தேவைகள் இருக்கோ அவளுக்காக நம்ம உதவும் போது அந்த அக்கறை உள்ளவர்களாக காணப்படும் போது ஆண்டோடு நம்மளை ஐக்கியம் ஆண்டவர் பலப்படுத்த வல்லமையுள்ள தகப்பனாக இருக்கிறார். அதுபோல் இல்லற வாழ்க்கையில் ஐக்கியத்துக்கு நம்ம ஆண்டவர் விரும்புகிற தகப்பனாக இருக்கிறார். கணவனும் மனைவியும் நம்ம சேர்ந்து காணப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம நினைப்போம் ஒரு கணவர் மனைவி சேர்ந்து இருக்கும்போது ஒரு எப்படிப்பட்ட மனைவியாக இருந்தால் சோர்வான நேரங்களில் அவருக்கு ஆறுதல் சொல்வார். ஒரு வியாதியாக இருக்கிற நேரத்தில் ஒரு ஆறுதல் சொல்லுகிற ஒரு மனைவியாக இருப்பார். ஆகியால் அநேக மக்கள் உடைந்து போன அந்த குடும்பங்களும் சேர்ந்து இருக்கும்போது ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும். அநேக தப்புகள் காணப்பட்டாலும் ஆண்டவர் விரும்புகிறது சேர்ந்து இருக்கிற குடும்பங்களை ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நேரத்தில் தேவனோடு சஞ்சரித்த ஏனோக்கு, ஆபிரகாம், மோசே, அப்போஸ்தலர் ஆகியோர் எல்லாரும் அந்த குடும்பமாக வாழ்ந்து அவங்க வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனாலும் சேர்ந்து வாழ்ந்து ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமையாக ஒரு ஐக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக காணப்படுவோம். நம்ம நினைப்போம் எப்படி ஒரு பிள்ளையா இருந்துன்னா அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளையாண்டவர் நடக்க வேண்டிய வழி அவனுக்கு போதிக்கணும்னு சொல்கிறார். அதுபோல் ஒரு விசுவாசியாக இல்லாத ஒரு மனைவியை கிளம்பினா கூட விசுவாசியான ஒரு மனுஷன் அவளை எப்படியாவது ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வரணும். விசுவாசிக்கிற ஒரு மனுஷி விசுவாசியாத ஒரு மனுஷனை கிளம்பினா அவனை கூட ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது மட்டும்தான் கிறிஸ்துவ நமக்கு உள்ள ஐக்கியம் மேலும் பலப்படுமே தவிர நாம் மனிதனை போல் நாம் வாழவே கூடாது என்பதை ஆண்டவர் அநேக வசனங்கள் மூலம் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதுபோல் சந்தேகம் என்ற கொடிய பேய் அநேக குடும்பங்களில் கிறிஸ்தவ குடும்பங்களில் இன்றைக்கி நுழைஞ்சு போகிறனால அநேக குடும்பங்கள் உடைபட்டு காணப்படுகிற அந்த பேய், அந்த சந்தேகம் என்ற பிசாசு குடும்பங்களை நுழையும் போது ஆண்டவரை இந்த சந்தேக பிசாசு கட்டி ஜெபிக்கிறோம் என்று நாம் கட்டி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவற்றிலிருந்து எல்லாம் விடுதலை கொடுத்து ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை ஆண்டவர் கொடுப்பார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமே இல்லை. அதுபோல் இந்த ஊழியத்தை நம்ம ஒரு ஊழியமோ அல்ல வேலையோ நம்ம செய்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் இதுக்கு பின்பாக நான் யாரை வைப்பேன் என்று நாம் கேட்கும்போது ஆண்டவரத்தில் கேட்கணும். அந்த ஐக்கியம் எப்படி ஐக்கியம்னா நமக்கு ஒரு எலியாக்கு வாசிக்கும் போது ஒரு மோசே அவருக்கு ஊழியம் தொடர்ந்து நடப்பதற்காக ஒரு யோசுவாவை தேர்ந்தெடுத்தார். அந்த ஐக்கியம் திரும்ப அடுத்தது ஒரு ஐக்கியம் அந்த குடும்பத்தோட, திரும்ப அவங்க மற்றவங்களோட ஒரு ஐக்கியம் அதுபோல் எலியாவுக்கு பின்பு எலிசா, பவுலுக்கு பின்பு தீமோத்தேயு, ஒவ்வொருத்தருக்காக ஆண்டவர் தேர்ந்தெடுக்க வைக்கிறார். அவன் அநேக ஊழியக்காரங்கள் அநேக குடும்பங்களையும் சரி எனக்கு பின்பு யார் என்பதை அவங்க கொள்ளாமல் போகிறதுனால அநேக குடும்பங்களில் குழப்பங்கள் காணப்படுகிறது. நம்ம அதிக கூட பத்திரமா யோசிக்கணும். ஒரு குடும்பத்தில் கூட நம்ம எதுவுமே டிவைட் பண்ணி கொடுக்காம போகிறதுனால குடும்பங்கள் ஐக்கியங்கள் உடைபட்டு போகிறது. நம்ம எல்லாவற்றையும் கரெக்டாக நம்ம வாழ்க்கையில் செய்யும்போது அந்த ஐக்கியம் குடும்பத்தில் கடைசி மட்டும் நிலை நிற்கும். ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் என்றைக்கு நிலை நிற்கும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. இந்த நேரத்தில் ஆண்டவர் குடும்ப வாழ்க்கை அது மட்டும் இல்லை, கணவன் மனைவி பிள்ளைகள் மட்டும் இல்லை, எப்போதும் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற குடும்பமாக குடும்ப ஜெபத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து குடும்பமாக ஆலயத்துக்கு சென்று குடும்பமாக ஊழியத்தில் இறங்கி ஆண்டவருக்கு மகிமையாக நான் வாழும்போது ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை ஆண்டவர் பலப்படுத்த வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். அது தேவ சபையோடு நமக்கு எப்போதும் ஐக்கியம் இருக்கணும். நம்ம நினைப்போம் ஸ்மித் விக்கில்ஸ் ஒருத்தர் ஒரு பெரிய பெந்தேகோஸ்து இயக்கத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க. அவர் பெரிய ஒரு பாஸ்டர். அவர் என்ன செய்கிறாருன்னா காலை எழும்பினோன்னா முதல் வேலை எங்கே போகிறான் தெரியுமா? அவர் பூரண சுவிசேஷ சபை நிறைய சபையெல்லாம் ஸ்தாபித்தவர் தான். ஆனால் காலமேருந்து சால்வேஷன் ஆர்மி சர்ச் போவாங்களாம், அதுக்கு அடுத்து ஆங்கிலிக்கன் சர்ச்சுக்கு போகிறான், அதுக்கு அடுத்து எங்கெல்லாம் அவருக்கு சர்ச் சர்வீஸ் நடக்குதோ மாலை ஈவினிங் எந்த டைமில் அவருக்கு எந்த கசப்பு எந்த வைராக்கியமோ
எந்த போதனைகள் வித்தியாசம் என்று இல்லாதபடி அவர் ஆராதனைகளில் தவறாமல் கலந்து கொண்டு ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருப்பார் என்று அவருடைய ஆட்டோபயோகிராஃபியில் நம்ம வாசிக்கலாம். ஆண்டவர் விரும்புகிறது எவரோடு சமாதானமாயிருக்கும், எந்த நிலைமையிலும் எல்லாரோடு நம்ம ஐக்கியமாக இருக்கும்போது ஆண்டோடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவர்களாக காணப்படுகிறோம். இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையோ குடும்பங்களை நம்ம கேட்டுக்கொண்டிருப்போம். நம்ம நினைப்போம் நாங்கள்லாம் கரெக்டுன்னு. இல்லை, ஆண்டவர் விரும்புகிறது நம்ம இன்னும் பூரணப்படணும். அவர் எப்படி வாழ்ந்தார் அது போல் நம்ம வாழணும். அவரை போல் அவருடைய சத்தத்தை கேட்குற பிள்ளைகளாக காலை எழும்பினோடு அவருடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டு அரை கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவோடு பேசுகிறவர்களாக நாம் காணப்படணும். ஆண்டவர் அவற்றை உற்று கேட்குற தகப்பனாக இருக்கிறார். நம் கண்ணீரை பார்க்குற அவர் மட்டும்தான். அந்த உலகத்தில் மனுஷன் ஒன்றுமே பார்க்க மாட்டான். அவங்க எல்லாம் பரியாசம் பண்ணுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஆனால் நம் கண்ணீரை பார்க்குற தகப்பன் அவர் மட்டும்தான். நம்ம அந்த ரங்கத்தில் நம்மை பார்க்கிற தகப்பன் நமக்கு வெளியரங்கமாக பதில் தர வலிமை உள்ள என் வாழ்க்கையில் ஆண்டவர் அந்தரங்கமாக நான் அழுத கண்ணீருக்கு ஆண்டவர் வெளியரங்கமாக பதிலை தந்தார்னா உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் அவர் தர வலிமை உள்ள தகப்பன். என் வாழ்க்கையில் எத்தனையோ வருஷங்கள் ஆண்டவரே என்னுடைய மகளுக்கு ஒரு பிள்ளை குடும்பம் வேண்டும் என்று கேட்டபோது ஆண்டவர் நினைப்பதற்கு அதிகமாக ஆச்சரியமான காரியங்களை செய்து வாழ்க்கையில் அவளுக்கு ஒரு குடும்பத்தையும் பிள்ளையும் கொடுத்தாருண்டா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் அதிசயத்தை செய்ய வலிமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். அவரோடு உள்ள ஐக்கியத்தை நம்ம நிலைப்படுத்துவோமா? அவரோடுக்குள்ள ஐக்கியம். ஆண்டவரே, அந்த வசனங்கள் எங்களை வழி நடத்தட்டோப்பா. வசனங்கள் மூலம் நீர் எங்களுக்கு பேசணும் சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் பெருமை உள்ளவர்களாக அல்லப்பா, பொறாமை உள்ளவர்களாக அல்ல சுவாமி, சபை பாகுபாடுகள் உள்ளவர்களாக அல்ல சுவாமி. எப்போதும் உடைய பிரசனத்துக்குள் எங்களை வைத்துக்கொள்ளும் சுவாமி. எப்போதும் உடைய பிரசனம் சுவாமி, உடைய பிரசனம் எங்களை ஆட்கொள்ளட்டும் கர்த்தாவே. எப்போது துதிக்கிற பிள்ளைகளாக சுவாமி நாங்கள் நடக்கும்போது, இருக்கும்போது, எழும்பும்போது சுவாமி, நாங்கள் அந்த பிரசன்னத்துக்குள் நாங்கள் இருக்கும்போது ராஜா நீர் உண்மை வெளிப்படுத்துவீரப்பா. நாங்கள் மறைந்து கொள்வோம் அப்பனே, நீர் மறைந்து கொள்ப்பா. நாங்கள் மறைந்து கொள்வோப்பா, நீர் வெளிப்படுவீர் சுவாமி. நீர் வெளிப்படும் போது சுவாமி அது அதிசயமான காரியங்கள் நடக்குமே கர்த்தாவே. எங்களை மறைத்து கொள்ளப்பா. நீர் மட்டும் வெளிப்படணும் கர்த்தாவே. நீர் மட்டும் சுவாமி. எங்களுடைய ஐக்கியம் எப்போதும் ஓடி இருக்கட்டும் கர்த்தாவே, எப்போதும் ஓடி இருக்கணும் சுவாமி. பொல்லாதவர்களோடு எங்கள் ஐக்கியம் இருக்கக்கூடாதப்பா. பாவிகள் வழியில் நடவாமலும் சொன்னீரப்பா. பரியாச கர்மத்தில் உட்காராமலும் சொன்னீரப்பா. நீ விரும்புவது அது ஒன்றுமே இல்லைப்பா. எப்போதும் உண்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளையாக கர்த்தாவே இந்த கடைசி காலங்கள் நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம்ப்பா. உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அழிவு சுவாமி. அநேக அப்பா, அநேக வல்கானோஸ், அநேக அப்பா சைக்ளோன், எங்கு பார்த்தாலும் அழிவான காரங்களில் காணப்படுகிற இந்த நேரங்களில் சுவாமி எங்களை பத்திரமாக நீர் வைத்திருக்கிறீரப்பா. எத்தனையோ வியாதிகளை, கண்டுபிடிக்க முடியாத வியாதிகளின் மத்தியில் ஹாஸ்பிட்டலும் வீட்டிலும் படுத்துக்கொண்டு எத்தனையோ பேர் இருப்பார்களே சுவாமி. கர்த்தாவே, அவளுக்கு எல்லாம் நீ தரிசனமாகணும்ப்பா. நீ சொல்லிக் கொடுக்கணும்ப்பா. உண்மையான தேவன் நீ வெளிப்படணும் கர்த்தாவே. அவளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்களை தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம் சுவாமி. நீர் மகிமைப்படணும்ப்பா. நீர் மகிமைப்படணும். எப்போதும் உள்ள ஐக்கியத்தை எங்களை பலப்படுத்தும் சுவாமி. எப்போதும் உள்ள ஐக்கியத்திலே நாங்கள் வாழணும் கர்த்தாவே. இந்த ஆர்கனைசேஷன் இன்னும் வளரணும்ப்பா. அப்பா, அந்த பாத்தி பிரதருடைய ஊழியத்தை இன்னும் நீ அதிசயமாக ஆச்சரியமாக நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். MMJ குரூப்பில் உள்ள எல்லா குடும்பங்களையும் நீ ஆசீர்வதியம்ப்பா. இல்லை வேலை செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ ஆசீர்வதிப்பா. எல்லாம் உடைய நாம மகிமைக்காக இருக்கட்டும். எல்லாம் உடைய நாமம் மட்டும் மகிமைப்படணும். எங்களை தாழ்த்துறோம்ப்பா. உடைய பரிசுத்த கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் சந்தோஷப்படணும் அப்பா. உடைய சந்தோஷத்துக்குள் நாங்கள் எப்போது பிரவேசிக்கத்தக்கதாக எங்களை நீ ஆயத்தப்படுத்தணும் சுவாமி. அப்பாவின் கருத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் ராஜா. பாவங்குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபங்கள் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.